ஹலோ இன்னைக்கு டே 2ஓட டீ செல்லிங் வீடியோ தான். ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே வந்து ஜொமேட்டோக்கு போயிருந்தேன், அதனால் வீடியோ தொடர்ந்து அப்டேட் பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் ஜொமேட்டோ வீடியோஸும் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 லிட்டர் ஃப்ளாஸ்க் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் இன்றைக்கி வந்து 5 லிட்டர் எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சேல் ஆகும்னு தெரியல, ஆனால் நான் சும்மா ஒரு எய்ம்காக ஒரு 100 கப்ஸ் வந்து டார்கெட் வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட புது 10 லிட்டர் பாட்டு. ஆக்சுவலாக ஏன் இதில் எடுத்துகிட்டு போகிறேன்னா, எஸ்டர்டேவே 2 லிட்டர் வந்து நம்ம சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு 5 லிட்டர் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். அதனால தான் அதில் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன். 5 லிட்டர் வந்து இதில் எவ்வளோ சூடு தாங்கும் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியல. அதனால இதில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி அழகாக ஒரு பட்டர் பிஸ்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது 30 பீஸு, மொத்தம் 30 பீஸு பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் டீ. இதுதான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறது. அப்புறம் இந்த டீ பாட்டில் ஜஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சூடு அந்தளவுக்கு நிற்குமானே தெரியல. அதுவும் நான் 5 லிட்டர் தான் எடுத்துகிட்டு போகிறேன். எப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம 100 கப் டார்கெட் வேறு வச்சுருக்கோம். என்னன்றது வீடியோ எண்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டீ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். மணி இப்போ 12 ஆகுது, 12:04 ஆகுது. 12:04 டீயோடு வெளியே கிளம்புறேன். பாருங்கள் எவ்வளோ பனிமூட்டமாக இருக்கு பாருங்களேன். ரோட்டில் யாருமே இல்லை, அப்படியே இருக்காது, மயானம் இருக்காது. இது வர நான் வெளியே வந்ததே இல்லை. சரி, சேல் பண்ணணுன்றதுக்காக வந்து தானே ஆகணும். இதுதான் போயிட்டுருக்கேன். செம இருக்காது. ஜெப்டோ ஆப்பில் ஒரு 10 பேர் டீ வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு 2 பேர் வாங்கியிருக்காங்க. மொத்தம் 12 டீ சேல் ஆகிருக்கு. இன்னும் எவ்வளோ டீ சேல் ஆக போகுதுன்னு தெரில, நான் சொல்கிறேன். 12 டீ தான் செல் ஆகிருக்கு இன்னும் வரையும். மணி இப்போது 12:54. A few minutes later. மணி வந்து 1:35 ஆகுது. 1 மணிக்கு 12 டீ சேல் ஆச்சு. அவ்வளோதான். அதோட இன்னும் எதுவுமே சேல் ஆகலை. நான் வந்து அந்த சைடு போய் பார்த்தேன். அந்த சைடு பார்த்தா 24/7 வந்து டீ கடை இருக்குமா, அதனால் அங்கே விற்க முடியல. அதனால் மறுபடியும் என் ஏரியாவில் வந்து அந்தளவுக்கு டீ கடை கிடையாது. ஆனால் அங்கே போனால் நிறைய டீ கடை இருக்குது. அதனால் மறுபடியும் என் ஏரியாவுக்கே வந்துட்டேன். இன்னும் யாரும் வாங்கலை. 12 கப்பு தான் சேல் ஆகிருக்கு. சேல் ஆகும்போது தெரில, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பார்ப்போம். ரொம்ப நேரம் ஆனதுனால யாரும் வாங்காதனால என் டீ நானே குடிச்சுட்டு இல்லை. வேறு வழியில் எனக்கு இப்போதைக்கு ரொம்ப போர் அடிக்கிறது. பாருங்க, யாருமே காண முடியும். பேக் வைக்கணும் தெரியல. இதில் இது அப்படியே காட்டுங்க. ஏன்னா யாரும் வர மாட்டான், டீ குடிக்க மாட்டான். போனாலும் போயின்னு இருக்கானு. அதனால் நானே பண்ணி குடிச்சு முடியும். நல்லா இருக்கு. இதை பார்த்து டீ விற்கிற மாதிரி தெரியல. டீ ஒன்று வாங்கணும். டீ அது மாதிரி இருக்கணும். இலவோ இன்றைக்கி தான் வேறு 5 லிட்டர் வேறு போட்டு எடுத்து என்ன பண்ண போகிறது தெரியல. மற்ற டீ எடுத்துக்கு போது நானே குடிக்க முடியும். ஒரு நாள் நல்லா போட்டு ஒரு நாள் டெல்லியாக லாஸ் ஆகுதுதான் நல்லாயிருக்கும். அப்போ 2 hours later. நான் டீ விற்று முடிச்சுட்டு வரத்துக்கே மணி 5 ஆகிடுச்சு. வீட்டுக்கு மொத்தம் 5 லிட்டர் எடுத்துன்னு போனேன். நான் இன்னைக்கு நேற்று 5 லிட்டரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேல் பண்ணேன். ஏன் அப்படின்னா, நான் டீ கடை இருக்கிற இடத்துலையே போயிட்டு டீ சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க்குறேன், ஒரு டீ கடை இருக்குது. அந்த இடத்துல போய் சேல் பண்ண டீ சேல் ஆகும் சொல்லியிருப்பேன்ல. அந்த 12 கப்ஸு அதான் +1 +2 14 கப்ஸு சேல் ஆகிருந்தது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சேலே ஆகணும் ரொம்ப நேரத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், என்னோடய ஏரியாக்கே வந்துட்டு சேல் பண்ண ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நம்ம 12 ருபீஸ் வச்சுருந்தோம் ஒரு டீக்கு. ஏன்னா நைட் டைம் லேட் டைம்ன்றதுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஒரு 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. 3 o'clock கிட்ட ஆகிடுறதுனால டீ கடைலாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சதுனால நான் 10 ருபீஸ் வச்சு டீயை சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 10 ருபீஸ் வச்சு சேல் பண்ணதுனால ஓரளவுக்கு எல்லா டீயும் விற்றுருச்சு. என்னோடய டார்கெட் வந்து 100 கப்பு வச்சுருந்தேன். 100 கப்பு வந்து சேல் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் 66 கப் தான் சேல் பண்ணேன். 66 தான் விற்க முடிஞ்சது. ஆனால் எல்லா டீயும் காலி ஆகிடுச்சு. டீ செல்லிங்கோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னா, மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 800 வந்துச்சு. 800ல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது வந்து 333. மில்க்கு, பெட்ரோலு, சுகரு, டீ, ஜிஞ்சரு அண்ட் எல்லாமே சேர்த்து 333 இன்வெஸ்ட் பண்ணது. நம்மளுக்கு கிடைச்சது வந்து 800. அதில் 333 மைனஸ் பண்ணுறோன்னா 467 ருபீஸ் வந்து நேற்று நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நாளைக்கு டே 3ல் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாய். ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க.